சிவாய நம. வணக்கம் மக்களே, இரவு வணக்கம். இந்த பதிவு வந்து ஒரு முக்கியமான பதிவுங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இந்த மாதிரி பிள்ளைங்க யாருன்னா இருந்தீங்கன்னா திருந்துங்க. அதுக்கான பதிவு தான். ஏன்னா கணவன் அமைவதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு வந்து இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க. அது அமைஞ்சிட்டாதாங்க இறைவன் கொடுத்த வரோம். அமையலைன்னா அதை போல் ஒரு கஷ்டம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா அந்த பெண்ணுக்கு மட்டும்தாங்க அதனுடைய கஷ்டம் தெரியும். மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு கொடுமைங்க. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட ரெகுலராக பூ வாங்கும். அந்த பொண்ணு வந்து நல்ல செல்வாக்கான பொண்ணு தான். ஏன்னா இவங்க கொடுத்த இடமும் நல்ல இடம் தான். ஆனால் கணவன் சரியில்லை. 24 மணி நேரம் குடிகாரன். அவன் குடிக்கு அடிமையாகி தன்னுடைய குடும்பம் பொண்டாட்டி புள்ளன்றதே மறந்துட்டு இவன் பார குடிச்சிக்கிட்டு அந்த வேலையும் விட்டுட்டான். ஏன்னா அந்த வர வாடகையில் அது குடும்பம் நடந்துக்கிட்டு போயிட்டுருக்குது. அப்புறம் அந்த மாமியார் ஏதோ கொடுக்குறது, இந்த மாதிரி தான் குடும்பம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் நாடகத்தில் அந்த கணவன் வந்து லிவர் பாய்ச்சி இறந்துட்டான். சரி, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுந்துச்சு. நான் சொன்னேன், என்னை வந்து எடுத்துக்கம்மா, ஏன்னா நான் எப்படி வாழ்கிறேன்னு உனக்கு தெரியல. என்னை பற்றியெல்லாம் அம்மா எப்படி வாழ்ந்துட்டு வரேன்னு. வாழ்ந்தால் பேர் எடுக்கணும். நம்ம செத்தப்புறமும் நம்மளை திரும்பி பார்க்க வச்சு நம்மளை பற்றி பேசுகிற மாதிரி வாழணும்னு சொன்னேன் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு அதே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வீட்டு வேலைக்குங்க செல்வந்தர் பொண்ணு வீட்டு வேலைக்கு போய் குடும்பம் நடத்திட்டு வந்துச்சுங்க. வர்ற வாடகையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சுருந்தா. ஆனால் பொட்டப்பிள்ளை நல்ல வழியில் தாங்க வந்துச்சு. ஆனால் அந்த பையன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா செஞ்சான்? அவன் அதே தவுப்பு மாதிரியே குடிக்கு போதைக்கு அடிமையாயிட்டான். கஞ்சா குடிக்கிறது, கெட்ட பசங்களோடு சேர்றது, இந்த மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் அவன் அடிமையாயிட்டான். ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன தெரியுமா, அந்த பொண்ணு வந்து என்ன தெரியுமா சொல்லி எழுந்துச்சு? அம்மா, எனக்கு கணவன் தான் சரியில்லை, சரி விட்டு தொலைஞ்சேன். ஆனால் எனக்கு அவனுக்கு பிறந்த பிள்ளையும் இந்த மாதிரி இருக்குதே, நான் எதுக்குமா வாழணும்னு எழுந்துச்சு. நான் சொன்னேன், உன்னுடைய பொண்ணுக்கோசரம் வாழுமா, நீ இந்த சின்னதுக்கெல்லாம் நீ செத்துறாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கோசரம் அந்த பொண்ணு இப்போ வந்து மனசை தேத்திட்டு வாழ்ந்துட்டு வருது. ஏன் சொல்கிறேன்னா, உண்மையிலே சொல்கிறேன், பெண்களுக்கு தாங்க நிறைய கஷ்டம். ஏன்னா ஆண்கள் வந்து அது வந்து அவங்க கண்டுக்கிறதில்ல. எந்த ஆணும் அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறதில்ல. பெண்கள் தாங்க கஷ்டப்படுறோம். ஏன்னா எந்த ஆணாக இருந்தாலும் இந்த பழக்கத்துலேருந்து விடுதலை ஆகுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் மக்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.